السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وأصحابك أبدا. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. وقال النبي صلى الله عليه وسلم: دعوة الغائب للغائب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இறைநேச செல்வர்கள், ஷேக்மார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் நமது ஷேக்மார்களுடைய கந்தூரி விழாவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃப், நாம் ஓதக்கூடிய இந்த ஃபாத்திஹா, யாசீன், இதையெல்லாம் பற்றி பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, தாவத்துல் காயிபி லில் காயிபி அஸ்ரவு துஆஇ இஜாபா. நாம் கேட்கக்கூடிய துவாக்களில் அல்லாஹ்விடத்தில் சீக்கிரமாக விரைவாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு துவா எது என்று சொன்னால், தாவத்துல் காயிபி லில் காயிப். வஃபாத்தாகி விட்டவர்களுக்காக வேண்டி இவ்வுலகத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய துவா தான். மௌத்தாகி விட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள் கேட்கக்கூடிய துவாவை உடனே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மத்தி மர்ஹூமா, எனது சமுதாயம் அல்லாஹ்வால் கிருபை செய்யப்பட்டவர்கள். மற்ற ஏனைய நபிமார்களுடைய சமுதாயம் இல்லாமல் என்னை கொண்டு ஈமான் கொண்ட எனது உம்மத்துகள் மர்ஹூமா, அல்லாஹ்வுடைய கிருபைக்குரியவர்கள். ஏனென்று சொன்னால், தத்ஹுலு குபூரஹா பிதுனூபிஹா, அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால் கபர்களில் அவர்களை கொண்டு வைக்கிறார்கள், கபர்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள். பிதுனூபிஹா, பாவத்தோடு செல்கிறார்கள். பெரும்பாலும் நாம் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் செல்லக்கூடியவர்கள் குறைந்த நபர்கள்தான். பாவத்தோடு செல்லக்கூடியவர்கள், கபருக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமான நபர்களாக இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய திக்ரை யார் புறக்கணித்தார்களோ, நான் இறக்கி அருளிய அந்த வேதத்தின் அடிப்படையில் யார் வாழவில்லையோ, அந்த குர்ஆன் ஷரீஃபை புறக்கணித்தால், ஷரியத்தை புறக்கணித்தால், அதன் அடிப்படையில் வாழாமல் விட்டால், ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவருக்கு கபரில் இருக்கக்கூடிய அந்த கபரை நான் நெருக்கடியாக ஆக்குவோம், அதனுடைய வாழ்வை நாம் நெருக்கடியாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையில் எழுப்பும் பொழுது குருடர்களாக நாம் எழுப்புவோம். தண்டனையை அல்லாஹ் எப்பொழுதிருந்தே கொடுக்கின்றான்? கபரில் வச்சதிலிருந்தே. பாவியாக இருந்தால், காபிராக இருந்தால் தண்டனை அப்பொழுதே கிடைக்கிறது. கபரில் வச்சதிலிருந்தே தண்டனையை அல்லாஹ் கொடுக்கிறான். நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் எழுப்புவான். அந்த தண்டனை வேற. ஒரு மனிதர் வஃபாத்தாகி விடுவாரேயானால், வஃபாத்தாகி விட்டு கபரில் வச்சதிலிருந்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. காபிராக இருந்தாலும் சரிதான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்ட அந்த காபிர்களுடைய தலைவர் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, இது போன்ற அந்த காவிருடைய தலைவர்களை எல்லாம் பாழு கிணத்துல போட்டு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்த அந்த தண்டனை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்களா? அல்லாஹ் தண்டனை உங்களுக்கு கொடுப்பதாக சொன்னான். என்னை ஏற்றுக்கொள்ளாத போது, அல்லாஹ்வை நம்பாத போது, அல்லாஹ்வுடைய ஷரியத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழாத போது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுப்பான். அந்த தண்டனை உங்களுக்கு கிடைச்சிட்டா? யாரிடத்துல பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள்? காஃபிர் இடத்துல பேசுறாங்க. ஒரு காஃபிர், அப்ப காஃபிரா இருந்தாலும் கபர்ல வச்சது, கபர்னு சொன்னா பூமி கீழே தான் வைக்கணும்னு இல்லை, கிணத்துல தான் தூக்கி போட்டாங்க. அசிங்கமான பொருள்களை எல்லாம் போடக்கூடிய ஒரு கிணத்துல தான் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை கதறி குதறி அது தின்னு விட்டாலும் அதுதான் அவனுக்கு கபராக இருக்கிறது. ஒரு மனிதன் கடலிலே விழுந்து அவன் மௌத்தாய் விட்டால் அதுதான் அவனுக்கு கபராக இருக்குது. அப்ப தண்டனை அங்கிருந்தே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்டனையை கொடுக்கிறான். காஃபிருக்கும் தண்டனை கொடுக்கிறான். அதே போன்றுதான் ஒரு மூமின் பாவம் செய்திருப்பாரேயானால் பாவத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை கபர்ல கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு சஹாபாக்களோடு செல்லும் பொழுது 2 கபரை பார்க்குறாங்க. கபரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று யாருடைய கபர் என்று கேட்கிறார்கள். பெயரை சொல்கிறாங்க. இவர்கள் தான் அந்த 2 கபருடைய நபருடைய பெயர் இதுதான் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது இந்த 2 கபருக்கும் தண்டனை கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. தண்டனை எதனால் அவருக்கு தண்டனை கிடைக்கிறது? ஒருவர் நம்மாம், இந்த உலகத்தில் வாழும் பொழுது கோல் சொல்லி தெரிந்தவர், அடுத்தவனை பற்றி என்ன செய்தார்? இல்லாத பொல்லாத எல்லாம் ஊட்டி தெரிந்தார். மற்றொரு நபர் சிறுநீருக்கு சென்றால் சரியான முறையில் சுத்தம் செய்யலை, அதனால தண்டனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினா இருந்தாலும் ஒரு மூமினுக்கும் கபரிலேயே தண்டனை கொடுக்கப்படுகிறது. அம்ர் இப்னு முஸ்லிம் ஒரு சாலிஹான ஒரு மனிதர், தபகாத்தில் இந்த சரித்திரத்தை எழுதுகிறார்கள். கபரு ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் நாம் நமது ஊர்களில் கபரை தோன்றுறோம். சில ஊர்களில் முன்னாலே தோண்டி வச்சிருவாங்க. கபரை முன்னாலே தோண்டி செய்வாங்க. 3 கபரோ 4 கபரோ 5 கபரோ தோண்டி வைப்பாங்க. வஃபாத்தாகிவிட்டால் அந்த கபருக்குரிய கூலியை கொடுத்து அந்த கபரில் கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருவாங்க. அது மாதிரி அம்ர் இப்னு முஸ்லிம் அவர்கள் அவருடைய ஊரில் தோண்டக்கூடிய ஒரு மனிதர் நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக கபரை தோன்றாரு. அந்த மனிதரிடத்தில் சென்று ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்குதா என்பதை விசாரிப்பதற்காக வேண்டி அவர் செல்கிறார். அவர் வீட்டுக்கு சென்றதற்கு பின்னால கேட்கிறார், பல ஆண்டுகளாக நீங்கள் கபர் தோண்டுகிறீர்களே, ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னார் ஒரு விஷயத்தை. எனது வளமை 2 கபரு 3 கபரு நான் தோண்டுவேன். யாராவது வஃபாத்தாகிவிட்டால் கூலியை கொடுத்து அந்த கபரை வாங்கிடுவாங்க. அது மாதிரி நான் ஒரு 3 கபரு நான் தோண்டி வச்சேன். தோண்டிட்டு மரத்தினுடைய அந்த நிழலில் அப்படியே அமர்ந்திருந்தேன், உட்கார்ந்திருந்தேன், கண் அயர்ந்து விட்டேன், தூங்கி விட்டேன். இப்பொழுது ஒரு கனவுனுடைய காட்சி எனக்கு தென்படுகிறது. வானத்திலிருந்து குதிரையில் 2 மனிதர்கள்னா மலக்குகள் இறங்குகிறார்கள். 3 கபரில் முதல் கபருனுடைய தலைமாட்டில் ஒரு மலக்கு, அதே கபருனுடைய கால் மாட்டில் இன்னொரு மலக்கு. அந்த மலக்கு சொல்கிறார், இந்த கபருக்கு வரக்கூடிய மனிதர் யார் என்று தெரியுமா? அவரை பற்றிய விளக்கத்தை சொல்லி, இந்த கபரை அந்த மனிதருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 12 அடி நீளமும் 12 அடி அகலத்தையும் விசாலப்படுத்துகிறான் இந்த கபரில். அப்படிப்பட்ட மனிதர் தான் இந்த கபருக்கு வருவார். 2வது கபருக்கு அதே போன்று 2 மலக்குகளும் சென்று இந்த கபருக்கு வரக்கூடிய மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், அவர் கண்ணு எதுவரையும் தூரம் செல்கிறதோ அந்த அளவுக்கு இந்த கபரை விசாலமாக்கிடுவான் அல்லாஹ். கண் எட்டிய தூரத்துக்கு இந்த கபரை அல்லாஹ் விசாலப்படுத்துகிறான். அந்த மலக்கு பேசுகிறார்கள் 2 பேரும். 3வது கபருக்கு வருகிறார். இந்த கபரை அல்லாஹ் சுருக்கி விட்டான். எந்த அளவு தோண்டப்பட்டிருக்காரோ ரொம்ப சுருக்கமான முறையில் நெருக்கடியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டா இந்த கபரில் இருக்கக்கூடியவருக்கு. தூக்கத்திலிருந்து அவர் விழித்தார், மலக்குகள்லாம் போயிட்டாங்க. அது மாதிரி இந்த கபரை கூலி கொடுத்து வாங்குறதுக்காக வேண்டி வருகிறார். ஒரு ஜனாசா விழுந்துட்டு அந்த ஜனாசாவை எடுத்துக்கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்தாங்க. அந்த கபரை கூலி கொடுத்து வாங்கிய பொழுது அவர் பார்க்கிறார், தொழுறதுக்காக வேண்டி ஜனாசா தொழுக ஒரு 4-5 பேர் தான் வந்தாங்க. அதிகமான பேர் வரல. அவரை பற்றி அந்த விசாரித்த பொழுது சொன்னார்கள், இவர் பரம ஏழையாக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் ஏழையாக வாழ்ந்தார். ஆனால் 5 நேர தொழுகை விட மாட்டார். குர்ஆன் அதிகமாக ஓதுவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவார். நல்ல மனிதர். ஏழையாக இருப்பதனால பல பேர் வரல ஜனாசாவில். அந்த மலக்குகள் சொன்னதை போல 12 அடி நீளம்
12 அடி அகலம், கபர் விசாலமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னதை போல அந்த கபரில் அந்த மனிதர் அடக்கம் செய்யப்படுகிறார். 2வது கொஞ்ச நேரம் கழிச்சோ மறுநாளோ மற்றொரு ஜனாசாவை பள்ளிவாசல் கொண்டு வந்ததுக்கு பின்னால் அந்த கபரை கூலி கொடுத்து வாங்குகிறார்கள். அந்த கபருக்கும் ஒரு 4 பேர் தான் வந்தாங்க ஜனாசா தொழுகைக்கு. 4 நபர்கள் தான் ஜனாசா தொழுகைக்கு வந்தாங்க. அவர் யாருமே கூட்டமே இல்லை. இவரை பற்றி விசாரிக்கும் பொழுது இவர் வெளியூர்வாசி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய ஒரு நேசராக வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றதின் அடிப்படையில் பல பேருக்கு இவரை பற்றி ஒன்றும் தெரியாது, யாரும் ஜனாசாவுக்கு வரல, 4 பேர் மட்டும் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய நேசராக இருந்ததனால அந்த மலக்குகள் முன்பே கூறிவிட்டார்கள், விசாலமாக அவர் கண் எட்டிய தூரத்துக்கு அந்த கபரு விசாலமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கணக்கு அந்த மலக்குகள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட நேசரை அந்த கபரில் கொண்டு வச்சாங்க. 3வது ஜனாசா ஒரு பெண்ணினுடைய ஜனாசா. கூட்டம் நிரம்பி வழியுது பள்ளிவாசல்ல. யார் என்று சொன்னால் ஊருனுடைய அமீரா தலைவராக இருக்கக்கூடிய மனைவி வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பெண் சுகபோன வாழ்க்கையில் வாழ்ந்தார், ஷரியத்தை கடைபிடிக்கவில்லை, ஷரியத்தின் அடிப்படையில் வாழவில்லை என்பதன் அடிப்படையில் தான் ஜனாசாவுக்கு பணக்கார பெண்ணு, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு என்பதனால பல மனிதர்கள் ஜனாசாவில் கலந்து கொண்டாங்க, பலன் இல்லை. இருந்தாலும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. நெருக்கமாக இந்த கபர் ஆகிவிடும் என்று மலக்குகள் சொன்னதை போல அந்த கபருக்கு அந்த பெண்மணியை வைத்தார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மதி மர்ஹூமா, எனது சமுதாயம் அல்லாஹ்வால் கிருபை செய்யப்பட்டவர்கள், ததுகுலு குபூரஹா பிதுனூபிஹா, கபருக்கு செல்கிறார்கள் பாவத்தோடு. பல நபர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் விதித்தின் அடிப்படை இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவியாக வாழ்கிறார்கள். வதஹ்ருஜு மின் குபூரிஹா லா துனூப அலைஹா, கபரிலிருந்து வெளியாகிறார்கள். அல்லாஹ் மறுமையில எழுப்பும் பொழுது வதஹ்ருஜு மின் குபூரிஹா லா துனூப அலைஹா, பாவம் இல்லாமல் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். பாவத்தோடு கபருக்கு சென்றவர்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் பொழுது பாவம் இல்லாமல் வருகிறார்கள் என்று சொன்னால், கபரில் அவங்க தொழுதாங்களா, நோம்பு பிடிச்சாங்களா, அமல்கள் செய்தார்களா, ஏதாவது சமூக சேவை பண்ணிட்டாங்களா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல அமல்கள் செய்ய முடியுதே, அது மாதிரி அமல்கள் செய்தார்களா? ஒரு அமலும் கபரில் செய்யல. கபர்களை அமல் செய்யாமல் இந்த அளவுக்கு பாவம் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே, எதன் அடிப்படையில் மன்னித்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தாவத்துல் காயிபி லில் காயிப், வஃபாத்தாகி விட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் துவா செய்கிறார்களே, உடனே அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எப்படி துவா கேட்கணும்? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். உங்களுக்கு மட்டும் பாவத்தை மன்னிக்கப்படி நீங்க கேட்கக்கூடாது. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுடைய சகோதரர் ஈமானில் முந்தி விட்டார்களே அவருடைய பாவத்தை நீ மன்னி. தனக்காக வேண்டி கேட்கணும், மற்ற ஏனைய மூமின்கள் அனைவர்களுக்காக வேண்டி துவா கேட்கணும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். உங்களுக்காக வேண்டி கேட்காதீங்க, உங்களுக்காக வேண்டி கேட்பதோடு முதல்ல உங்களை முற்படுத்துங்க, அடுத்ததாக மூமினான அனைத்து சகோதரிகளுக்காக வேண்டியும் பாவத்தை மன்னிக்கும்படி நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தனது குர்ஆனில் கூறுகிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதுதான் சொன்னார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடியவர் மரணித்து விட்டவர்களுக்காக வேண்டி துவா கேட்க வேண்டும். கபரில் தண்டனை கொடுக்கப்படுது, நமக்கு தெரியல. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லௌலா அன் ததாஃபனு லதஅவுத்துல்லாஹ அன் யுஸ்மிஅக்கும் மின் அதாபில் கபர், லௌலா அன் ததாஃபனு, அடக்கம் செய்வதை விட்டு விடுவீர்கள் என்ற பயம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருக்குமேயானால் லதஅவுத்துல்லாஹ், அல்லாஹ் தான் துவா கேட்டிருப்பேன், அன் யுஸ்மிஅக்கும், உங்களுக்கும் கேட்கணும். கபரில் என்ன தண்டனை கொடுக்கப்படுது? ஆடு மாடுகள் பிராணிகளுக்கெல்லாம் தண்டனை என்ன என்பது அதுக்கு தெரியுது. மனுஷனுக்கு அல்லாஹ் தெரியாம ஆக்கிட்டான். ஏன் தெரியாம ஆக்கினா? தெரிஞ்சிச்சுன்னா யாரையும் நீங்க அடக்கம் செய்ய மாட்டீங்க, எந்த கபருக்கும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஒருவர் வஃபாத்தாகி விட்டால் அடக்கம் செய்யறதுக்காக நீங்க செல்ல மாட்டீர்கள். தண்டனை கொடுப்பதை நீங்கள் அறிந்தால் யாரையும் தவன் செய்ய மாட்டீர்கள் என்ற பயத்தின் அடிப்படையில் தான் நான் துவா கேட்கல. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தண்டனை என்ன என்பதை
அல்லாஹ் தாலா நான் துவா கேட்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் கேட்க செஞ்சிருப்பான். நான் துவா கேட்காம விட்டு விட்டேன். என்ன தண்டனை கொடுக்கப்படுது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தண்டனை இருக்குது. அந்த தண்டனையை போக்குவது ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் துவா செய்யணும். அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவு யாசீன் அலா மௌத்தாக்கும். மௌத்தா போனவர்களுக்காக வேண்டி நீங்கள் யாசீனை ஓதுங்கள். ஹைருன் நாசி யன்ஃபஉன் நாஸ மை யன்ஃபஉன் நாஸ. மக்களில் சிறந்தவங்க யாரு? மனிதர்களுக்கு பலன் கொடுக்கணும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது தான் மட்டும் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு மௌத்தா போகணும் என்பதல்ல. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்தெந்த மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த பலனை கொடுக்க முடியுமோ அந்த பலனை கொடுக்கணும். பலன் கொடுப்பதில் சிறந்த நபர்கள் யாருன்னா மௌத்தாகி விட்டவர்கள் தான். மல் மையித்து ஃபில் கபரி இல்லா கல் கரீக்கில் முத்தகவ்விஃபி. கபருக்கு சென்ற மையத்து அவர்கள் ஒரு ஒப்பாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லா கல் கரீக்கில் முத்தகவ்விஃபி. ஒரு மனிதர் தண்ணீரில் மூழ்கிறார். கிணத்துல விழுந்துட்டாரு, ஆற்றுல விழுந்துட்டாரு, கடலில் விழுந்துட்டாரு, நீச்சல் அடிக்க தெரியல. நீச்சல் அடிக்க தெரியாத போது அவர் எதிர்பார்ப்பார், நம்மை கைப்பிடித்து யாராவது தூக்கி விட மாட்டார்களா? இந்த தண்ணீரை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? மூழ்கி கொண்டு இருக்கிறோம். மூழ்கக்கூடிய நம்மை தூக்கி விடுவதற்கு யாராவது வரமாட்டார்களா? அது மாதிரி ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நமக்காக வேண்டி துவா கேட்க மாட்டார்களா? நமக்காக வேண்டி தர்மம் செய்ய மாட்டார்களா? நமக்காக வேண்டி குர்ஆன் ஓதி அதை நமக்கு அந்த ஹதியா செலுத்த மாட்டார்களா? யாசின் ஓதி ஃபாத்தியா ஓதி நம்மிடத்தில் சேரும்படி அல்லாஹ் இடத்துல துவா கேட்க மாட்டார்களா? தந்தலிரு தாவத்தன், துவாவை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தல்ஹகுஹு மின் அபின், நம்மளோடு சேர்ந்த நம்முடைய தந்தை நமக்கு துவா செய்தால், நம்முடைய தந்தை நமக்கு யாசின் ஓதினால், அவ் உம்மின் தாய் யாசின் ஓதினால், அவ் அகின் சகோதரர் யாசின் ஓதினாய், அவ் சதீகின் அல்லது நமது உற்ற தோழராக இந்த உலகத்தில் சேர்ந்தே வாழ்ந்தோமே அந்த தோழர் நமக்காக வேண்டி குர்ஆனை ஓதுவாரையானால், யாசீனை ஓதினால் அந்த துவாவை அவர் எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்படி ஒரு மனிதர் யாசின் ஓதிவிட்டால் கானத்து தல் ஹக்குஹு, அவரிடத்தில் அது சேரும் பொழுது இந்த உலக அஹப்ப இலை, அவரின் பக்கம் ரொம்பவும் பிரியா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை விடவும் அவருக்கு உகப்பானதாக அந்த துவா, நாம் செலுத்தக்கூடிய துவான யாசின் ஓதி அந்த நன்மையை செலுத்துகிறோம். தர்மம் செய்த தர்மத்தினுடைய நன்மையை அவரின் பக்கம் நாம் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். அந்த தர்மத்தினுடைய அந்த நன்மை அவர்களுக்கு செல்லும் பொழுது அவர் தண்ணீரில் மூழ்கக்கூடியவர் கைபிடித்து தூக்கும்படி எப்படி எதிர்பார்ப்பாதோ அதே போன்றுதான் மையத்து, இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த கபரில் இருக்கக்கூடிய மையத்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது துவாவை எதிர்பார்க்கிறார்கள், சதக்காவை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஹதியா செய்ய மாட்டார்களா? யாசின் ஓத மாட்டார்களா? இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதன் அடிப்படையில் தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரஉ யாசீன் அலா மௌத்தாக்கும், மௌத்தா போனவங்களுக்கு யாசின் ஓதுங்க. யாசின் மட்டும்தான் ஓதணும்னு நினைக்காதீங்க. குர்ஆன் ஓதலாம், ஃபாத்தியா ஓதலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யலாம், ஸலவாத்து ஓதி அவர்கள் மீது என்ன செய்யலாம்? அதையும் சேர்க்கும்படி அல்லாஹ்ட்ட வேண்டலாம். எல்லா நன்மையும் சரிதான் அவர்களுக்கு போய் சேருகிறது. இதனால் தான் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மத்தி மர்ஹூமா, எனது சமுதாயம் அல்லாஹ்வுடைய கிருபைக்கு, அல்லாஹ்வால் கிருபை செய்யப்பட்டவர்கள். ததுகுலு குபூரஹா, குபருக்கு சென்றிருக்கிறார்கள், கபருக்கு சென்றார்கள். பிதுனூபிஹா, பாவத்தோடு போனவர்கள். தஹ்ருஜு, அவர்கள் வெளியாகிறார்கள். மீன் குபூரிஹா லா துனூப அலைஹா, கபரிலிருந்து பாவம் இல்லாமல் வெளியாகிறாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடியவர் மௌத்தா போனவர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவும் அந்த யாசீனும் அந்த சதக்காவும் அவர்களுக்கு போய் செல்வதனால் நாளைக்கு கியாமத் நாளையில் அல்லாஹ் எழுப்பும் பொழுது புனிதராக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுதும் நாம் குர்ஆன் ஓதி இருக்கிறோம், யாசின் ஓதி இருக்கிறோம். நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்களும் பாவிகள் தான், மஷாயிஹ்மார்களுக்கெல்லாம் ஓதுனோம், அந்த பாவத்தை போக்குறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? யாசின் ஓதுனோம், அது மாதிரி குர்ஆன் ஓதுனோம் நினைக்காதீங்க. பாவிகளுக்கு நம்ம சொன்னோம். இவர்கள்லாம் புனிதர்கள். வழிமார்கள் எல்லாம் யாரு? அவங்க புனிதர்கள். வழிமார்கள் இருக்கிறார்கள். சின்ன வயசுலேருந்தே பாவம் செய்யாத வழிமார்கள் உண்டு. கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, ஷாவுல் அமீத் பாஷா நாயி, ஹாஜா மொயின் சிஷ்தி, சின்ன வயசுலேருந்தே பாவமே எந்த பாவமும் செய்யாமல், பொய் கூட அவங்க சொல்லலை, சின்ன பாவம் கூட அவங்க செய்யலை. அப்படி விலாயத்தை பெற்ற வழிமார்கள் உண்டு. சில வழிமார்கள் பாவம் செஞ்சுருக்காங்க ஆரம்பத்தில். ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்தில் பாவம் செஞ்சாங்க.
பிறகு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சதின் அடிப்படையில் விலாயத்தை கொடுத்தான். பாவத்தை மன்னிச்சுதான் விலாயத்தே கிடைக்குது. பாவத்தை அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்ததற்கு பின்னால் விலாயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்போ அவர்களுக்காக வேண்டி நம்ம பாவத்தை இறைவா மன்னி, அது நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கேட்பது எது? இறைவா அவங்களுடைய தரஜாவை உயர்த்துவதோடு நாம் எதற்காக வேண்டி நம்ம ஓதுறோம்? நமக்கு தான் ஓதுறோம். குர்ஆன் ஷரீஃபை ஓதுறது, கந்தூரியை கொண்டாடுவது, தானம் தர்மம் செய்வது, அன்னதானம்லாம் நம்ம செய்கிறோமே எதற்காக வேண்டி? நமக்கு தான். அவருடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கணும், அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கணும், அவர்களை போல் நாம் வாழணும், அவங்களோடு அல்லாஹ் ஜல்ல ஷானத்தால் மறுமையில சேர்க்கணும், அவங்களுடைய ஷஃபாத்துக்கு உரித்தானவரை நம்ம ஆக்கணும் என்ற அடிப்படையில் தான் நாம் குர்ஆன் ஓதுகிறோம். அவங்க பாவத்தை போக்குறதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதல, அந்த நன்மையை நாம் அவர்களுக்கு சேர்க்கிறோம். அவங்க தரஜாவை ஒரு பக்கம் அல்லாஹ் உயர்த்தினாலும் நம்மளுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துகிறான். இதன் அடிப்படையில் தான் இந்த கந்தூரி விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நமக்கு ஷேகுமார்கள் வகுத்து கொடுத்த அந்த வழி என்ன, இப்படிதான் நடக்க வேண்டும் என்பதை மஷாயிஹ்மார்கள், விலாயத்தை பெற்ற வழிமார்கள் எல்லாம் ஒரு கொள்கையை நமக்கு வகுத்து கொடுத்தார்கள். அந்த கொள்கையின் அடிப்படையில் இருந்தால் தான் பியூரான ஒரு சுன்ன ஜமாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு மூமினாக இருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டனா அவன் எங்கேயோ வழி தவறி ஏதோ திசைக்கு போயிடுவான். ஒரு ஷேகை கரம் பிடிச்சாச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் தான் வாழணும். அவங்க எதை கட்டளையிட்டார்களோ அதன் பிரகாரம் தான். உண்மையான ஷேகனுடைய கரத்தை பிடித்து விட்டால் அந்த ஷேகுக்கு அடிபணிந்து நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலையும் செய்யாம், மறுமையிலையும் செய்யாம், நாளை கியாமத்து நாளில் அவர்களோடு நாம் இருப்போம். அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்துக்குரியவர்களா அல்லாஹ் ஆக்குவான். ரசூல் பூமானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய நேசத்துக்குரியவர்களா ஆக்குவோம். இதன் அடிப்படையில் தான் கந்தூரி விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நல்லவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் நாம் ஆக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இது போன்ற நல்ல காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிமார்கள் வகுத்து கொடுத்த அந்த வழியில் சரியான முறையில் நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.